அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து நம்ம ஈஸியான ரவா சேமியா கிச்சடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னமெல்லாம் எப்படி செய்கிறதுங்கிற ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 50 நெய் ஊற்றிக்கிறேன் ரவை வறுக்கிறதுக்கு. நெய்யை காஞ்சதுமே நான் ரவை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். நிறம் மாறாமல் நம்ம வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டு சிம்மிலே வச்சுட்டு நல்லா மெதுவாக ரவையை நல்லா வறுத்து நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவையில் வந்து நல்லா நெய் வறுத்து வைக்கிறதுல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம ரவையை வந்து நம்ம நெய்யில் வறுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதேமாதிரி நான் சேமியா வந்து நான் 1/2 கிலோ சேமியா எடுத்துருக்கிறேன். எல்லாம் பொடியை நொறுக்கி வச்சுருக்கிறேன். தனியாக ரவையை வறுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆயில் வந்து 150 ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா வந்து நெய்யும் ஆயிலும் வந்து அதிகமாக சேர்த்தா தான் ரவா சேமியா கிச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 150 ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கடுகு உளுந்து 2 ஸ்பூனு, கடலப்பருப்பு ஒரு சிறிதளவு சேர்த்திருக்கிறேன். கிச்சடி கடுகு கடலப்பருப்பு கருவேப்பிலெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து 150 பெரிய வெங்காயம் வந்து 150 கிராம் வந்து பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்திடலாம். 3 பச்சை மிளகா அதையும் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலே வந்து வெங்காயம் எல்லாம் வணங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் 150 கிராம் வந்து தக்காளி வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். ஏன்னா நான் காய்கறி சேர்த்துறதுனால 150 பெரிய வெங்காயம் 150 கிராம் வந்து தக்காளி போதும், அந்த அளவு போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி வந்து புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். அதையும் ஒன்றா வணக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து சிறிதளவு சேர்த்து அதையும் அரைச்சிருக்கிறேன். அரைச்சி எல்லாம் போட்டு அதே இஞ்சி பூண்டு வணக்கினதுக்கப்புறம் வந்து கேரட்டு பீன்ஸு பட்டாணி பச்சை பட்டாணி எல்லாமே சேர்ந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம வெங்காயம் தக்காளி கூட சேர்த்திட்டு உப்பு சேர்த்தி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு அந்த எண்ணெயிலே வந்து காயெல்லாம் வணங்கி வரணும். கரண்டும் போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே வேலை வச்சுருக்கோம். கேரட்டு பீன்ஸு பட்டாணியெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேன். அந்த கலருக்கு வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். ஏன்னா ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறனால அளவாக சேர்த்தா போதும். ஏன்னா 1/2 கிலோ சேமி 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கிறனால கொஞ்சமாக நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து ஒன்றா வந்து நல்லா வெந்து வணங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். நான் அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வந்து அளவு வந்து நான் வந்து இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் வந்து 2 பாத்திரம் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் ஏன்னா 1/2 கிலோ சேமியாவும் 1/2 கிலோ ரவையும் இருக்கிறனால கரெக்டாக வெந்து ஒரு பதத்துக்கு வரும். அதனால் வந்து நான் 2 பாத்திரம் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். அதே அளவு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ரெண்டாவது பிடிச்சி பார்த்துட்டு உப்பு காரமும் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம். காரம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான அளவு காரமும் உப்பும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அது பக்கத்தில் வந்து சேமியா பிரியாணி தாளிக்கிறதுக்கு முட்டை சேமியா தாளிக்கிறதுக்கு பக்கத்தில் வடச்சட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து உப்பு வந்து பத்தலாம், அதுக்கான 2வது நான் உப்பு சேர்த்திக்கிறேன். நான் உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு காரமெல்லாம் கரெக்டாகவே இருந்து 1/2 டீஸ்பூன் உப்பு மிளகாத்தூள் வந்து கரெக்டாக இருந்தது. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். புழிஞ்சு விட்டோன்னா அந்த கிச்சடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடலாம். புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேமியாவும் ரவையும் ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் வந்து ஒன்றா கொட்டும்போது கட்டி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கிளறி விட்டு மொத்தமாக எல்லாம் கொட்டினதுக்கப்புறம் வந்து கேஸை வந்து டக்குன்னு சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் வந்து எல்லாம் ஒன்றா கொட்டினதுக்கப்புறம் நல்லா எல்லாமே கிளறி வச்சிடலாம். எல்லாம் கிளறி கொஞ்சமாக தண்ணி வத்துறக்கு வேண்டி மூடி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வந்து கெட்டியாக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சாச்சு. கிச்சடிக்கு காம்பினேஷன் சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் தேங்காய் சட்னி கிச்சடிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து டிஃபன் சாம்பார். தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ கேஸை சிம்மிலே வச்சுட்டு கிளறி விட்டுட்டுருக்குறேன். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காகத்தான் நான் வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டுருக்குறேன். கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நான் 100 நெய்யில் வந்து 50 நெய் ஃபஸ்ட்டு நெய் ரவையை வறுத்து எடுத்துட்டேன். மீதம் இருக்கிற நெய் 50 நெய்யை வந்து நான் தம் போடுறதுக்கு மேலால் வந்து நான் ஊற்றி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னா கரெக்டான தம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரவா சேமியா கிச்சடி
எல்லாம் ரெடி ஆயிருச்சு. சுட சுட சாப்பிட்றதுக்கு எல்லாம் தட்டில் பிளேட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். தேங்காய் சட்னி, டிஃபன், சாம்பார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.